ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் உண்டான லெவல்ஸா அன்னைக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் 25,459 அங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளோட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 450 அந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லிட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸுக்கும் ஹைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். ஓப்பன்ல இருந்து ஹை ஒரு 20 பாயிண்ட் தான் போயிருக்காங்க. அதுல இருந்து தொடர்ந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது தான் கிடைச்சிருக்கு. நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 350 வரையும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, அதாவது நம்மளோட S2 அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் டைரக்டாகவே ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி நல்ல ஒரு டவுன் சைட் ஃபால் கிட்டத்தட்ட 300 ரேஞ்ச் வரையும் வந்தாச்சு. அதுக்கடுத்து அவன் எக்ஸாக்டா எங்க ரிஜெக்ட் ஆயிருக்கான் பாருங்க, நம்மளோட S2 அங்க ஒரு ரிஜெக்ஷன். அதுக்கடுத்து ஒரு சைடு வேஸ்ட்லயே ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், திரும்பியும் கரெக்ஷன் மேலே வராங்க. எக்ஸாக்டா நம்மளோட S2ல ரிஜெக்ட் ஆகிறாங்க. ரிஜெக்ட் ஆனவங்க நல்ல ஒரு பெரிய ஃபால், கிட்டத்தட்ட ஒரு கேண்டில்ல 100-120 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் 3 மணி முடிவு போகிற டைம் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ஆவரேஜ் க்ளோசிங்காக ஒரு கரெக்ஷன் அப்சைடு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் டவுன் சைடில் வேகமாக கரெக்டாக அந்த 3 மணி கேண்டில் தான் நினைக்கிறேன், 3 மணி கேண்டில் வேகமாக கீழே விழுந்திருக்கு. ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வெறும் ஆவரேஜ் ப்ரைஸ் தான், இந்த ஸ்பாட்டை நம்மளால பை செல் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எதுல பை செல் பண்ணி எதுல உங்களுக்கு லாபம் நஷ்டம் வருதோ அதுல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முற்படுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்குள்ள லெவல்ஸ், அன்னைக்கு ப்ரீமியம் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்து நாம பார்ப்போம். ஓகே, நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 25,333, 25,268, 25,134, 25,066. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 25,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னாவே டவுன் சைடில் இன்னமும் நல்ல மூமெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே லோ அப்படின்றது இருக்கு. ஸோ லோ கீழே இருக்கிற பட்சத்திலேயே டவுன் சைடில் நல்ல மூமெண்ட் இருக்க வாய்ப்பு. க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் மேலே தான் போவான் அப்படின்ற மாதிரியான விஷயம் வராது. மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த நம்மளோட இந்த R1 இந்த R1க்கு கீழே நிற்கிற வரையும் புட் சைடுங்கெல்லாம் அவங்களோட முதல் நாளோட லோக்கு மேலே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இவ்வளோ பெரிய கேப் இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. முதல் நாளோட லோக்கு மேலே யார் நிற்கிறா, முதல் நாளோட க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே யார் நிற்கிறா, இதை பொறுத்து தான் அந்த நாளோட ட்ரெண்ட் அமையும். அதே நேரத்தில் நமக்கு முதல் நாளோட க்ளோசிங், வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங் அப்படின்றது கிட்டத்தட்ட லோ பக்கத்திலேயே இருக்கு. அப்போ இந்த 150க்கு கீழே இருக்கிற பட்சத்திலேயே புட் சைடுங்கெல்லாம் முதல் நாளோட ஹைக்கு மேலே நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க லெவல்ஸை பை செல் பண்ணக்கூடிய லெவல்ஸாக எப்போவுமே பார்க்காதீங்க. மார்க்கெட் இதெல்லாம் நாம் ஒரு கால் புட்டு ரெண்டோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதை புரிஞ்சு அந்த ஸ்ட்ரைக்குங்க என்னன்னு பார்த்து அந்த ஸ்ட்ரைக்குங்க லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணாங்க. ஒரு ஆப்பனண்ட்டை வின் பண்ணாமல் மார்க்கெட்டால் ஒரு ஸ்ட்ரைக்கை ஐடிஎம்மாவோ ஓடிஎம்மாவோ மாற்ற முடியாது. ஆப்பனண்ட்டை வின் பண்ணுறவன் ஐடிஎம்மாக மாறுவான், தோத்து போகிறவன் ஓடிஎம்மாக மாற போகிறான். இதுதான் விஷயம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.